ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேருளி, ஓம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்வரி அம்மா துணை. மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில்ல வீடு கட்டும் பிரார்த்தனை நிறைவேறினவங்க வீடுகளின் மாதிரியையும், குழந்தை வரம் பெற்றவங்க தொட்டிலையும் கோவிலுக்கு காணிக்கை வழங்குறாங்க. 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கிற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் 2000 வருடங்களுக்கு முந்தையது அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. களபம் எனப்படும் சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்குறாங்க. நிறப்பர பணம் பூஜை அப்படின்ற ஒரு விசேஷமான பூஜை இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறுது. அது என்ன பூஜைன்னா, பயிர் வளர்க்குறவங்க விவசாயிகள்லாம் மீன்குளத்தி பகவதி அம்மன் கிட்ட தங்களுடைய நிலத்தில் அமோக விளைச்சல் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அறுவடைக்கு பின் ஒரு படி விளைபொருளை நன்றிக்கடனா அம்மனுக்கு காணிக்கை செலுத்தும் பூஜை தான் நிறப்பர பணம் பூஜை. மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் கேரள பாணியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட சுவரோட நிழல் தரையில் படாத வகையில் கட்டப்பட்டிருக்கு. குளக்கரையில் குடையையும் மூட்டையையும் காவல் காத்து நின்ற மாடு மேய்த்த சிறுவர்களோட சன்னதியினர் தான் இன்றளவும் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் சார்பாக நடக்கிற தெய்வ ஊர்வலத்துக்கு முன்னால தெய்வத்தோட புனிதமான வாளையும் தீபத்தையும் எடுத்து செல்லும் உரிமை பெற்றவங்களா இருக்காங்க. பொற்றாமரை குளத்திலிருந்து கல் கொண்டு வந்து இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்த மீனாட்சி பக்தரான அந்த வைர வியாபாரியின் நினைவாக திருமந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு.